விடு. என்ன இப்படி வெடுக்குன்னு இழுத்துட்டு வந்துட்ட? நீ அவளே பாத்துட்டு நின்ன? நன்றின்னு சொன்னா பரிதாபமா இருந்துச்சேன்னு பார்த்தேன். அவன உனக்கு நன்றி சொல்றது? அவ மானத்தையே காப்பாத்தணும்ல, நன்றி சொல்லக்கூடாதா? சரி போகட்டும். அவகிட்ட என்னத்த நீயே போயிட்டு வரேன்னு பழையறது? ஒருத்தர் வீட்டுக்கு போனா வரும்போது போயிட்டு வரேன்னு சொல்றதா மரியாதை. அதுக்காக அவ என்ன உன்னை ஒரு மாதிரியா பாக்குறது? அவ பார்த்தா என்ன பண்ண சொல்ற? இனிமே உன்னை யாரும் அப்படி பார்க்க கூடாது. இது என்னடா வம்பா போச்சு? நான் என்ன உத்தமபுத்திரன் சினிமால சிவாஜி முகமுடி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்க முடியும்? இவர் பெருசா ஹெல்ப் பண்ணுவாரா? அவங்க நன்றி சொல்லுவாங்களா? பாரு, இனிமே நீ யாருக்காவது ஹெல்ப் பண்றதா இருந்தா வயசான கிழவங்களுக்கு தான் பண்ணணும். சரி, உனக்கே பண்றேன். என்ன கிழவி நான் நினைச்சேன் சொல்லித்தான் தெரியணுமா? கிடிச்சனா பூச்சா பாரு, கிடிச்சலா பண்றச்சா. ஐயே, இது என்னடா வம்பா போச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? வெயில் காலம் அதான். அனாதையா சந்திச்சு அறிமுகம் ஆயிட்டேன் நானும் விஜயும். இத்தனை வருஷமா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே இல்லை. ஆனா இப்போ என்ன அனாதையா விட்டுட்டு எங்க போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? அவ ஏதாவது சொன்னானா? இல்ல, அது என்னன்னு என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம மனசுல வச்சுக்கவும் முடியல. இப்ப அவன் எங்க இருக்கான்? மதில் சவுத்துல உட்கார்ந்துருக்கு. இவன் ஏன் பூனை மாதிரி சோத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான்? மதில் மேல உள்ள பூனை எந்த பக்கம் குதிக்குமோ? இது வீட்டு பூனை, ரொம்ப நாளா பழகினது, நம்ம பக்கம் தான் குதிக்கும். இல்லன்னு, அது இப்போ அடுத்த பக்கம் குதிக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கு. ரேகா, வீணா ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போ. ஏன் நிக்கிற? அந்த சோத்து பக்கத்துல போய் நில்லு. அந்த விஜய் பூனை உன் பக்கம் தான் குதிக்கும். கப்புன்னு பிடிச்சுக்கோ, இல்ல கீழே விழுந்து அடிபட்டு மியாவ் மியாவ் கத்தும். போ. திமிரு பிடிச்ச பசங்க சைக்கிள் ஓட்ட நினைப்பே இருக்கிறது இல்ல, எங்கேயோ நினைச்சிட்டு ஓட்டுறது. இதுல கடையை வேற திறந்துட்டாங்கல்ல, கொஞ்சம் போட்டுக்கிறது. ஐயா, இது வாடகை சைக்கிள் ஐயா. சைக்கிள்காரன் பணம் காட்ட என்னையா பண்றது? கூட உன் பொண்டாட்டி தாலி இருக்குதுல்ல, வச்சாதான் கிடைக்கும்ல. ராஸ்கல், ராங் சைடுல நீயே வந்து அடிச்சிட்டு என்னையா கேள்வி கேட்கற? இந்த பணக்காரங்களை இப்படித்தான் போல் இருக்கு. அடிச்சா ராஸ்கல் பல்லுகள்லாம் விழுந்து போயிடும். ஏன் சார், நீங்க கொஞ்சம் மெதுவா வந்திருக்கலாம்ல? ஆமா, 75,000 ரூபாய் போட்டு காரை வாங்கிட்டு இந்த பிச்சைக்கார பசங்க ரோட்ல வருவாங்க, நாங்க மெதுவா போகணும். நீங்க பேசல சார், உங்க பணம் பேசுது. இது கூட நீ பேசுறடா, நீ போட்டிருக்கிய சிகப்பு சட்டை அது பேசுது. கூட்டம் கூடி போச்சு, இனிமே யாரு மேல தப்புன்னு பேசி பிரயோஜனம் இல்ல. சைக்கிள் ரொம்பவும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏதோ 100-200 கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 100-200? என் ஜாதகத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு பைசா கொடுத்தது இல்ல. என்ன சார் இது? பார்த்தா ரொம்ப வசதியான மாதிரி இருக்கீங்க, கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இந்த மாதிரி பிச்சைக்கார பசங்களை கொடுக்கத்தான் நாங்க சம்பாதிக்கிறோமா? ஏய், மரியாதையா நகருங்க. பிச்சைக்கார பயலுகளா? எஸ், கம் இன். யார் நீ? மாலிஷ். என்னது இந்த நேரத்துல கரடி? என் அசிஸ்டன்ட் தான் வந்திருப்பான், நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் லேட்டா வரப்படாதா? என்னாச்சு? இருந்தாலும் பொம்பளை கையால வாலிஷ் போடுறது கொஞ்சம் சுகமா தான் இருக்கு. ஐயாவுக்கு உன் கையால கொஞ்சம் போட. உன் கையே என்னால தாங்க முடியல, நீ இவன் மேல கை வைக்க போறானா? பயப்படாதீங்க, தம்பி நல்லாவே போடுவாரு. என்னது மாலிஷ் மாதிரியே தெரியல? ஏண்டா டேய், அவன் சோறு தண்ணி இல்லாம பிளாட்பாரத்துல கிடக்குறான். அவங்க உழைப்பெல்லாம் முழுங்கி புட்டு உனக்கு மாலிஷ் கேக்குதா? மாலிஷ்? இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதுல அடிபட்டானே, அவனை பார்த்து நீ என்ன சொன்ன? இந்த பிச்சைக்கார நாய்களுக்கு தானம் பண்ணவா நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, இப்ப அந்த பிச்சைக்காரங்களுக்காத்தான் நான் வந்திருக்கேன். இதுல கையெழுத்து போடு. பத்திரம்? இதுல என்ன எழுதிருக்கு? ஒண்ணும் இல்ல, உன் சொத்தையெல்லாம் அடையாறு அனாதை பள்ளிக்கூடத்துக்கு நீ தானம் பண்ணிட்டதாக எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். என்ன என்ன? ஐயோ, நான் போட மாட்டேன். போட மாட்டியா? ஐயோ, அச்சச்சோ, அம்மா. இப்ப நான் என்ன செய்யணும்? இதுல கையெழுத்து போடு. உங்ககிட்ட அடி வாங்கி சாகிறத விட பேசாம இதுல கையெழுத்து போட்டு ரோட்ல போய் நிக்கலாம். முதலே அதை செய்யலாம்ல, போடு. தம்பி, இதுக்கு வேற வழி கிடையாதா? இருக்கேன். என்ன? பெரிய மனுஷன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்னங்க?
யாரோ ஒரு பெரிய மகான் தன்னுடைய லட்சக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் நம்ம அநாத பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சு உயில் அனுப்பி இருக்க. என்ன வெறுப்போ என்ன சலிப்போ. சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டாலே திடீர்னு ஞானோதயம் வந்துரும் போல இருக்கு. நாம இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சொத்தையாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கே செலவழிக்கலாம். என்னங்க பார்க்கலாம். அட நீங்க வேற, அந்த புண்ணியவானுக்கு சின்னதா ஒரு செலை வைக்கலாம்ங்கிற. ஓஹோ அப்படியா? நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகாதே, என் புத்தி என்ன விட்டு போனா அலையுங்க. போடுறதா போடு 10க்கு 10 வைராஜா வை 10க்கு 10 10 ரூபா. என்ன பேரு? மாதவன். ம் வைராஜா இந்தம்மா நம்ம 10. என்ன பேரு? செந்தில்நாதன். ம் வைராஜா வை வை போடுறதா எங்க ஜெயிக்க எப்படிமா 10 ரூபா? எங்கால் தான் ஜெயிக்கிறாரு. எவ்வளவு ரூபா? எங்க ஆட்டமா ஜெயிக்கிறாரு. அச்சி முதல்ல பணத்தை வை. சரியா நாட்டு கட்டையா இருக்காயா? ஏய் வைராஜா வை 10 ரூபா. உங்கால் தோத்தா 20 ரூபாய் தரணும். யோ தாடி பணத்தை கொடுக்கும்போதே 20 ரூபா வேணுமா? பேர் என்ன? சேகர் எழுதிக்க. சாவு பிரதீப். என் பொண்ணு பணம் மட்டும் வாங்குற, எங்க ஆளை காணோம். யோ சோமாரி பணத்தை புடியா, ஆளேனா அப்புறம் வருவான். பேர் என்ன? பழனிசாமி. பாபா. ஷீலா, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. அந்த ஜவுளி கடையில ஒரு அழகான பொம்மைக்கு இந்த புடவையை கட்டி வச்சிருந்தேன். அதை பார்த்ததும் உன் ஞாபகம் தான் வந்தது. அந்த புடவை தான் வேணும்னு பிடிவாதமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ என்னங்க அந்த பொம்மை என்னாச்சு? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, அடல் சொல்லு. உங்க ஆள் வந்துருவாரா? யோ உனக்கு விஷயம் தெரியாது. விஜயால என்ன பார்க்காம இருக்க முடியாது. ஏ குட்டி, உன்னை பாக்குறது அப்புறம் இருக்கட்டும், நான் முதல்ல அவனை பார்க்கணும். டேய் ஷீலா, முத என்ன பார்க்கும்போது நீ என்ன நினைச்ச? சரியான ஒரு இதுவா இருக்கும்னு நினைச்சேன். இதுவானா தத்தினா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கள்ளம் கபடி இல்லாதவர்னு நினைச்சேன். இப்ப என்ன நினைக்கிற? இப்பவா மதுரை வீரர்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல என்ன நினைக்கிற? இந்த வீரனை நிரந்தரமா என் நெஞ்சில வச்சு பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன். வெறும் பூஜை தானே, வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன வேணும்? என்னம்மா பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிற, ஆளை காணா? என் பாக்கெட்ல போடாம உன் பாக்கெட்ல போடுவாங்க. பாரு இடிச்சானா. கிட்டவா சொல்றேன். சார் பாட போறீங்களா? ஏன்பா? அதுக்குல்ல 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் வழக்கப்படி பாட்டு தானே வரும்னு சொல்ல வந்தேன். அப்படியே நாங்க பாடினாலும் உனக்கு என்ன? நான் அந்த பார்க் வாட்ச்மேன். புதுசா செடிகளை ஓடி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அம்மா பாட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, அங்கங்க அலைவாங்க, செடியெல்லாம் பாழாயிடும். நான்சென்ஸ். நான் ஏன் செடியை மிதிக்கிறேன்? அதுக்கு இல்லம்மா, போன வாரம் உங்களை மாதிரி ஒரு ஜோடி இங்க வந்து இங்க இருக்கிற செடி கூட எல்லாம் அறுத்து அவங்க இடுப்புல கட்டிக்கிட்டு டூயிட் ஆடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஆபீசர் வந்து என்ன டூயிட் ஆடிட்டு போயிட்டாரு. ஏய், வந்தா தோத்து போயிடும்னு பயந்துகிட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? ஏய், ஓய் ஓடி ஒளியறதுக்கு என் விஜய் ஒண்ணு உன்ன மாதிரி பேமானி இல்ல. ஏய், அனுப்ப போறே இல்லையாமா? ஷீலா, உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. ஆமாங்க 5:30 ஆயிடுச்சு. ஐயோ, என்னது 5:30? ரேகா, என்னங்க? என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்க பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துறேங்க. கலாட்டா பண்ணாம போயிடுங்க. எங்களுக்கு பணம் வேண்டாம், முதல்ல சண்டை நடக்க கூட நாங்க பார்க்கணும். ஐயோ அது என்னமோ இப்ப சண்டை நடந்தாகணும். சார் கலாட்டா பண்ணாம பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க சார். அது எப்படி கட்டணப்படுத்த திருப்பி வாங்குறது? வேற என்ன வேணும் சார்? நாங்க கொடுத்ததுக்கு டபுளா கொடு, அதை நாங்க வாங்கிட்டு போயிடுறோம். சிங்கிள் டபுளாக்கு தான் நானே வந்தேன். டபுள் ஆக்க வந்தியா? இப்ப உன்னை தூக்கி உள்ள போடுறோம், அவன் உன்னை டபுள் ஆக்குறான் பாரு. தூக்குடா, தூக்குடா, தூக்கு, தூக்குடா, ஏடா, தூக்குடா. ஏய், எங்க இருக்க? ஏய்.
6, 7, 8, 9. விஜி, அந்த கும்பல்ல நான் உனக்காக பந்தயம் கட்டி சவால் விட்டு கத்துன்னு கத்திட்டு இருந்தேன். நீ எங்க போயிட்ட? அது வந்து சீலா என் கூட பேசிக்கிட்டு இருந்தாளா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நேரம் போனதே தெரியல. அவ பேசினா அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருந்தது. அவ பார்த்தா அந்த பார்வையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஏக்கமா இருந்தது. அதுக்கு என்னன்னு காரணம் புரியல. ஒரு நிமிஷம் கூட என்ன பார்க்காம அவளால இருக்க முடியலையா? ரேகா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அவ என்ன விரும்புறாளாம். அது சரி, நீ அவளை விரும்புறியா? ஆமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். உனக்கு எதுக்கா இப்ப கல்யாணம்? இப்ப பண்ணாம எப்ப பண்றது? நீ புரியாம பேசாம இரு. நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? இவன் அந்த பொண்ணு ஷீலாவை கட்டிக்கிறேன்னு சொல்றான். கட்டிக்கிட்டா என்ன? அவளை விட அழகான பொண்ணு கிடைக்குமா? ஆமாண்ணே, காதலிச்சுட்டு அந்த காதல் நிறைவேறலன்னா அந்த மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு தான் தெரியும். அந்த வேதனையை விஜய் அனுபவிக்க வேண்டாம். என்னம்மா சொல்ற? விஜய் யார விரும்புதோ அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தியாகம் பண்ற தப்பு இல்லம்மா. ஆனா தியாகம் பண்றதா நினைச்சுட்டு தண்ணியை அழிச்சுக்கிறாங்களே, அது பைத்தியக்காரத்தனம். சரி சரி, அப்படியே செஞ்சுக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்ன செய்ய போறான்? இப்படியே தில்லு முள்ளு பண்ணி பொண்டாட்டியை காப்பாத்த போறியா? முதல்ல ஏதாவது வேலையை பாரு. சின்ன பிள்ளையில இருந்து ஒண்ணுமே படிக்காம நாங்க 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப போய் என்ன வேலை செய்யறது? வேலை செய்யணும், வேலைன்னு செய்யணுமா?
உன் லைஃபை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதையாவது கேட்டுக்க. அடையாறுல ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி போதாதுன்னு 3வது அவனை வச்சிட்டு இருக்கிறான். வச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவன் சம்பாதிச்ச பணத்துல அங்கதான் கொண்டு வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 20 லட்சம் தேரும். அவ்வளவும் கருப்பு பணம் தானே? ஆமா, அவன் எப்ப ஏமாறுவான்னு அவ காத்துட்டு இருக்கிறா. அவ ஏமாந்த சமயமா பார்த்து நீ அடிச்சுட்டு வந்துரு. ஐயோ, இவ்வளவு பெரிய திருட்டு நாங்க பண்ணதே இல்லையே. அவன் செஞ்சதுதான் பெரிய திருட்டு, நீ செய்ய போறது சின்ன திருட்டு. புரியலையா? ஏழைங்கள்டேந்து அவன் பணத்தை திருடி வச்சிருக்கிறான். திருட்டு கொடுத்த நீங்க அதை திரும்ப எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். நடராஜன் சொன்னது கரெக்டா இருக்குது. வெளிய பழசா இருந்தாலும் உள்ள பிரம்மாண்டமா தான் இருக்கு. 10 லட்சம் இல்ல, அதுக்கு மேலே இருக்கும். வா. யாரோ ஒருத்தன் நல்லா குழைச்சு சாத்திட்டு போயிட்டான். ஏன் விஜய், இந்த நடராஜனை நமக்கு கொடுத்த மாதிரி வேற யாருக்காவது அட்ரஸ் கொடுத்திருப்பாரா? அப்படியெல்லாம் இருக்காது. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. எவனோ ஒரு புத்திசாலி நம்மள முட்டாளாக்கிட்டான். ஹலோ, போலீஸ் இன்ஸ்பெக்டரா? அடையார் காந்தி நகர் 2nd மைன் ரோட் நம்பர் 4. இந்த வீட்டுல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல போய் ஆள பிடிங்க. கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன போய் யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல்ல ஆள போய் பிடிங்க சார், சீக்கிரமா போங்க. இப்ப என்ன பண்றது விஜய்? என்ன பண்றதா? இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பணும், இல்லைன்னா ஆபத்து. என்ன விஜய், போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போலாம். வீட்டுல யாரோ கொள்ளையடிக்க வந்திருக்கிறதா போன் வந்திருக்கு. கதவை தர. இல்லீங்க, ஐயா தாபா போட்டுட்டு உள்ள தூங்குறாருங்க. கமான். தப்பு பண்ணல சார். ஒண்ணும் பேசாத நீ. சார், எதுவும் பேசாதவா. என்ன விட்டுடுங்க சார். நீ எதுக்கு உள்ள வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஒண்ணும் தெரியாதவள பணப்பெட்டியை கொள்ளை அடிச்சிருக்கேன். சார், ஷட் அப். சார், சத்தியமா சொல்ல சார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். ப்ளீஸ் சார். இந்த கொலையை செய்துட்டு தான் ஓட பாத்தியா?